வள்ளி மணவாளனே அப்படின்ட்டு 107 தடவை எழுதிட்டு, அப்பா நீ எப்படி வந்து வள்ளியம்மா நீங்கள் விரும்பி உங்கள் வாழ்க்கை துணையை எடுத்துட்டீங்களோ அதுமாரி என்னுடைய வாழ்க்கை துணையும் என் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் நான் அமைச்சுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு நட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் எனக்கு விருப்பமான பையனாக இருக்க வேண்டும். அவனை நான் திருமணம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணத்தை அந்த முருக சன்னதியில் நீங்கள் பதிய வச்சு நீங்கள் எழுதிட்டு வந்தால் போதும். இது பெண்களுக்கு. இதே ஆண்களுக்கு அதே சிறுவாபுரிக்கு போகணும். எப்போ? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரை காலை 6 to 7 மணிக்குள்ளாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு அந்த முருகப்பெருமாள் வள்ளி மணவாளனோட துணை புரியக்கூடிய அந்த சிறுவாபுரிக்கு நீங்கள் போய் அங்கே இருந்து அதே வாசகம் வள்ளி மணவாளனை போற்றி அப்படின்னு 108 தடவை ஆண்கள் எழுதி நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவன் எனக்கு நான் கல்யாணம் பற்றி பேசினாவே அவங்க எனக்கு பிடிமானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. இல்லை ஏன்னா இத்தனை வயசாகியும் எந்த ஒரு பெண்ணை நீ எதிர்த்து பார்க்க மாட்டேங்குது, பார்க்குறமே எனக்கு பண்ணி கொடு. இல்லை என்னை வீடு தேடி எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் வராங்க, இல்லை என்னுடைய தங்கச்சியுடைய தோழிகள் வராங்க, இல்லை அக்காவுடைய தோழிகள் வராங்க. ஏதாவது ஒரு அமைப்பில் பெண்கள் நடமாத அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, வேலைகளுக்கு போகும்போது அனைத்து தோழிகளும் உங்களுக்கு சகஜம் பழகுங்கள். அந்த இடத்துல விருப்பமான பெண்கள் இருந்தாலும் சரி, இல்லை